Hello everyone, welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இந்த தீபாவளி சிம்பிள் மேக்கப் லுக் தான் வந்து பார்க்க போறோம். And இந்த மேக்கப் லுக்ல வந்து நான் யூஸ் பண்ணிருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபிளான ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். And இந்த மேக்கப் லுக்ல வந்து என்ன ஸ்பெஷல் அப்படினா நம்ம வந்துட்டு நேர்ல போய் வாங்குவோம்ல, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல வந்து கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு மட்டும் தான் நான் இந்த லுக்கையே வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இதை எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்னோடய லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபேஸஸ் கனடாவோட லிப் பாம் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு என்னோடய லிப்ஸை வந்து நான் நல்லாவே வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்கப்பில் ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து பெருசாக எதுவுமே போட போகிறது கிடையாது. லார்கேனோட ஆலோவேரா ஜெல் தான் நான் இன்றைக்கி வந்து ப்ரைமராக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செப்பரேட்டாக ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணால் கூட ஓகே தான். பட் ஆலோவேரா ஜெல்லே வந்து ப்ரைமராக வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து இதை வந்து நல்லா என் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா லாக்மேயோட பெர்ஃபெக்டிங் லிக்விட் ஃபவுண்டேஷன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து நான் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். அதுவுமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், 150க்கு உள்ளே தான் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனில் வந்து ஷேட் ரேஞ்ச் வந்து ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை, ரொம்ப கம்மி ஷேட் ரேஞ்ச் தான் வந்து இருந்தது. அண்ட் நான் வந்து என்னுடைய ஷேட்ஸ் அப்புறம் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து என் ஃபேஸில் வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டரால் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஏன் ஒரு செக்ஷனாக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்துட்டு நவராத்திரி மேக்கப் லுக்லேயே வந்து சொல்லியிருந்தேன், பிகினர்ஸ்க்கு வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம ஃபர்ஸ்ட் வச்ச டாட் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ட்ரை ஆயிரும். ஸோ பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாக வந்து இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி செக்ஷனாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக பிளெண்ட் ஆகி ஈவனாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட கவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக கவரேஜ்லாம் வந்து இல்லை, ஒரு பிபி க்ரீமை விட அதிக கவரேஜ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், எங்கெல்லாம் எனக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து செகண்ட் லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் பியூட்டி பிளெண்டர் வந்து நல்லா வந்து வாட்டரில் வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பியூட்டி பிளெண்டர் நம்ம வாங்குறப்போ இருக்கிற சைஸை விட அது வந்து டபுள் த சைஸாக வந்து ஆயிருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் அதில் வாட்டருமே ரொம்ப இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் நம்ம ஏஸ்க்கும் நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணதுக்கு மறக்கக்கூடாது, அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பேக்ட்டுக்கு வந்து நான் வந்து டேஸ்லரோட காம்பேக்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் வந்து ஹனி R32. அண்ட் இதையுமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷில் எடுத்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நல்லாவே வந்து செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஃபவுண்டேஷனே வந்து எனக்கு வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா மேலே அந்த காம்பேக்ட் வச்சோடனே வந்து இன்னுமே வந்து ஒயிட்டாக காட்டுற மாதிரி தான் இருந்தது. பட் 1 hour கழிச்சதுக்கப்புறமா எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின்னோடய வந்து செட் ஆகிட்டு இந்த மேக்கப் வந்து. ஸோ ஆஸ் யூஷுவல் தான், உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக நீங்கள் வந்து தின் லேயராக வந்து பவுடர் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக திக் லேயராக வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேப்ளினோட கொலாசல் காஜல் வந்து எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு குட்டி ஆங்கிள்டு ப்ரஷில் வந்து எடுத்துக்கிறேன். ஐப்ரோஸோட கீழே வந்து இருக்கும் இல்லையா, கீழே வந்து நான் வந்து லைன் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா மேலே வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த அவுட்லைன் வந்து போட்ட மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா உள்ளே பிளெண்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை வந்து வெர்டிக்கலாக பிடிச்சி அப்வர்ட்ஸில் ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். பின்னாடி டார்க்காகவும் ஃப்ரண்ட்டில் லைட்டாகவும் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ இப்போ என்னோட இன்னொரு ஐப்ரோஸை நான் வந்து ஆஃப் கேமராவில் போய்ட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் ஐலைனருக்கு நான் வந்து டேஸ்லரோட ஐலைனர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஐலைனர் வச்சு நான் வந்து ஒரு ப்ராடான லைனாகவே வந்து போட்டுக்கிறேன். யூஸ்வலாக நான் எப்போதுமே வந்து தின் லேயராக தான் போடுவேன். பட் ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்றனால நான் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடான ஐலைனராகவே வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் மேப்ளின் கொலாசல் காஜலே நீங்கள் வந்து காஜலாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எனக்கு வந்து காஜல் யூஸ்வலாக பிடிக்காது, அதனால் நான் வந்து வைக்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா விங்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு ப்ராட் விங்ஸாக தான் போட போகிறேன். நல்லா வெளியில் வர இழுத்த மாதிரி தான் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் என்னுடைய 2வது ஐஸ்லையும் நான் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறமா மஸ்காராக்கு நான் வந்து ப்ளூ ஹெவனோட வாக் ஃப்ரீ மஸ்காரா வந்து எடுத்துக்கிறேன். இதுவுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான், 100 சம்திங் தான் நினைக்கிறேன் இந்த மஸ்காராவுமே. அண்ட் இதையும் வந்து என்னுடைய 2 ஐஸ்லையும் அப்பர் லேஷஸ் அண்ட் லோயர் லேஷஸ்லையும் வந்து நான் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மஸ்காராவாக தான் இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரான்னு சொல்லி போட்டுருக்காங்க, நல்லா லென்த்தன் பண்ணி காட்டும். ஸோ இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் நான் வந்து லாக்மேயோட ஒரு லிப் க்ரையான் தான் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து பீச் மேக்னெட். அண்ட் இதே வந்து என்னோடய லிப்ஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷால் வந்து
பீச் கலரில் தான் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியே நான் இந்த லிப்ஸ்டிக் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என் லிப்ஸில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் சேம் லிப் கிரேயானே வந்து என்னுடைய ஃபிங்கர்ஸில் வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு அந்த சீக்ஸில் வந்து டாட் பண்ணி நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் இந்த லிப் கிரேயானை தான் வந்து ப்ளஷ்ஷாகவே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய 2 சீக்ஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பண்ணால் இன்னுமே வந்து அழகாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நான் வந்து பண்ணிக்கிறேன். அண்ட் நோஸ்லேயே லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து ஷிவானா கலர்ஸோட ஷிம்மர் பிரிக் வந்து எடுத்திருக்கேன். இதை இன்றைக்கி ஹைலைட்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து பிகினராக இருக்கீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து என் ஃபிங்கராலே அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய 2 சீக் போன்ஸ், அதுக்கப்புறமா பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், சின்னில், அப்புறமா 2 ப்ரோ போன்ஸையும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய ஃபோர்ஹெட்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்கப்போட ஃபினிஷே வந்து அந்த ஹைலைட்டரில் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்கிறதுக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல், ஷால், அதுக்கப்புறமா இயரிங்ஸும் நம்ம வந்து போட்டுக்கலாம். என்னுடைய ட்ரெஸ்ஸில் வந்து காப்பர் கலரில் ஜம்கி ஒர்க் கொடுத்துருக்கனால நான் வந்து காப்பர் கலர்லேயே வந்து இயரிங்ஸும் போட்டுக்கிட்டேன். ஃபெஸ்டிவ் டைம் அப்படின்றனால நான் கொஞ்சம் பெரிய இயரிங்ஸாகவே வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், இந்த லுக் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ இந்த லுக் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னுமே வந்து நிறைய தீபாவளி மேக்கப் லுக் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் see you on the next video. Until then, bye bye, take care.